எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ்குமார். நான் காஸ்மோ அக்குபஞ்சர் கிளினிக்ல வந்து கண்ணு பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து தூர பார்வை. தூரத்தில ஆளுங்க வந்து தெரியுமாது மங்கலா இருக்கும். என்னுடைய பவர் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, -1.5. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு போனா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, "உங்களுக்கு வந்து கண்ணாடி தான் போடணும். கண்ணாடி விட்டா வந்து வேற வழியே இல்ல." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தப்ப இதான் சொன்னாங்க. உங்களுக்கு மைனஸ் பவர் அதிகமா இருக்கு. அதனால நீங்க கண்ணாடி தவிர வேற எதுவும் வழி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னடா இது இந்த மாரி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, நான் வந்து எங்க ட்ரீட்மெண்ட் இருக்கும். இந்த மாரி கண்ணுக்கு கண்ணாடி இல்லாம எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கும்போது தான் Instagramல பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லாம வந்து நான் கண்ண சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு Instagramல வந்து அட்வர்டைஸ்மென்ட் போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்மோ அக்கு ஹீலிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல யார் போட்டிருந்தாங்கன்னா, டாக்டர் தேவி கண்ணன் சொல்லிட்டு அந்த மேடம் தான் வந்து அதுல போட்டிருந்தாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்த பிறகு இப்போ 1 இயரா ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு தூரத்தில இருக்க ஆள் தெரியாது. இப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு 1 இயரா. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து என்னுடைய கண்ண வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, அதனுடைய ரிப்போர்ட்ட வந்து ஃபீட்பேக்க உங்களுக்கு வந்து ஆடியோவா நான் திரும்பி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு பியூட்டின்னா, மத்த எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கனாலும், அந்தந்த இதுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்ப கண்ணுக்கு, காதுக்கு அப்டின்னா, அதுக்கு தனியான டாக்டர வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா, மொத்தமா எல்லா உறுப்புக்கும் பார்க்க மாட்டாங்க. ஆனா, இந்த வைத்தியத்தில பார்த்தீங்கன்னா, அது அப்படி கிடையாது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து கண்ணுக்குன்னு வந்தா, கண்ணு வந்து நல்லா சரியாகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதில பணம் கட்டி நம்ம வைத்தியம் பார்க்கும்போது, எல்லா வியாதியும் சரியாகும். இப்ப நம்ம வந்து தனித்தனி ட்ரீட்மெண்ட் பார்க்காம, இதில வந்து ஒரே ஒரு பணம் கட்டி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, எல்லா வியாதியும் சரியாகும். அதுல ஒண்ணு தான் இந்த முடி வளர்ச்சி. என்னடா சம்மந்தமே இல்லாம கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு முடி வளர்ச்சி பத்தி பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமா இதுல இருக்குது. எப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து சுத்தமா முடி வளர்ச்சி கிடையாது. எனக்கு முன்னாடி வந்து முடி அதிகமா கொட்டி போயிடுச்சு அது. ஆல்ரெடி நான் நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதாவது முடி கொட்டுனதுனால வந்து ஃப்ரெண்டுங்கலாம் என்ன சொன்னாங்க, "இல்ல நீ ட்ரீட்மெண்ட் போ" அப்படின்னு சொன்னாங்க பசங்க. அவங்க பேச்ச கேட்டுட்டு நானும் வந்து அலோபதி மருத்துவத்தில பார்த்தீங்கன்னா, அதான் இங்கிலீஷ் மெடிசன். அதில வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற பிளட்ட எடுத்து, அது வந்து பிளாஸ்மாவ பிரிச்சு பிஆர்பின்னு சொல்லுவாங்க. பிஆர்பின்னா பிளாட்டட் ரிச் பிளாஸ்மா. அதாவது உடம்புல வந்து ஒரு பகுதியிலேருந்து ரத்தத்த எடுத்து, அது வந்து செல்கள வந்து திசுக்களா பிரிச்சு, அத வந்து தலையில இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஊசி மூலம். அது வந்து வலிக்கும் எனக்கு. அது வந்து வலி தாங்கிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட் போனேன். பட் 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த 2 வருஷமாவும் ஒரு மாற்றம் கூட கிடையாது எனக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து கண்ணுக்குன்னு வந்த பிறகு தான் ஸ்பெசிஃபிக்கா வந்து முடி வளர்ச்சியில ஒரு நல்ல மாற்றம் வந்தத என் கண் கூட நான் பார்த்தேன். அதுக்கான ஃபோட்டோவும் இதுல நான் அட்டாச்மென்ட் பண்ணியிருக்கேன். உண்மையிலே இது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது நம்ப வந்து கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் வந்தா இதுல வந்து முடி வளர்ச்சி வருதேங்கிறப்ப எனக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது உண்மையிலே. அததான் மேடமும் சொன்னாங்க வந்து, "உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு நீங்க வந்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் தான் சரி பண்ணி அனுப்புவோம்ன்னு" சொன்னாங்க. உண்மையிலே இது வந்து கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. என்ன அப்படி சொல்றேன்னா, எவ்வளோ வைத்தியம் பார்த்தோம். எங்கேயுமே வந்து திருப்தி இல்ல. இந்த ஒரு எப்படி சொல்றது? எங்க ட்ரீட்மெண்ட் போனாலும் இது சரி பண்ணலாம், அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்களே தவிர, எனக்கு வந்து எந்த ஒரு திருப்தியும் இல்ல எந்த ட்ரீட்மெண்ட்லயும். பட் இங்க வந்த பிறகு அந்த ஒரு ஃபீல் வந்திருக்கு எனக்கு. அது எப்படி சொல்றது அப்படின்னா, அதாவது அங்க வந்து இப்ப அந்த இங்கிலீஷ் மருத்துவத்துல வந்து சரியாக கூடியாத பிரச்சனை எல்லாமே இங்க வந்து சரி பண்ணி அனுப்புனாங்க எனக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது எப்படி மேடம் கேட்டம்போது, அதுதான்ப்பா இதோடைய ஸ்பெஷாலிட்டியே சொன்னாங்க. இந்த மருத்துவத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு பிரச்சனைக்கு வந்தா உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி அனுப்புவாங்க. இதுல நெறைய ஒரு நல்ல மாற்றம் வந்தது என் உடம்புல. இது ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மருத்துவம் தான். எல்லாருக்கும் வர மாரி தான் எனக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது. எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்த பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வந்து எனக்கு வந்து எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு அவநம்பிக்கைய தான் குடுத்தாங்க. பாசிட்டிவ் கமெண்ட் வரும் பார்த்தா, எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்தது எனக்கு. இல்ல இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து அந்த அளவுக்குலாம் உடம்பு சரியாகாது. உன்ன வச்சு ஏமாத்துறாங்க. அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க. என்ன வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணி வந்து என்னுடைய கவனத்த திசை திருப்ப பார்த்தாங்க. ஆனா நான் எதையுமே காதுல வாங்கல. எதையுமே சட்டை செய்யாம, என்னுடைய உடம்புல என்ன மாற்றம் வருதுங்கிறத வச்சு தான் நான் டாக்டர்ட்ட சொன்னேன் நானு. அத வந்து எனக்கு எப்படி தெரியும்? என் உடம்புல வர மாற்றம் எனக்கு மட்டும் தான் தெரியும்.
மத்தவங்களுக்கு வந்து தெரியாது. இப்ப எனக்கு பசி எடுக்குதுன்னா நான் சொன்னா தானே தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. அது மாரி தான் என் உடம்புல நெறைய மாற்றம் வந்தது. அத நான் ஃபீல் பண்ணி தான் நான் வந்து டாக்டர்ட்ட சொன்னேன். இந்த மாரி மேடம் நெறைய மாற்றங்கள் வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த சரியாகாத கூடிய பிரச்சனைகள்லாம் சரியா இருக்குது மேடம்னு சொன்னேன். ஆனா இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியல. இந்த உலகத்தோட தவறான வழி நடத்தல்ல அவங்க வந்து சிக்கி இருக்காங்க. ஆனா நான் எதையுமே காதுல வாங்காம என்னுடைய உடம்புல மாற்றம் வருது எனக்கு தெரியும். அதனால வந்து இது நல்ல மாற்றம் வருது. நம்ம இத விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து மேடம் சொல்ற மாரி நல்லா ஃபாலோ பண்ணேன். உடம்பு இப்ப நல்ல மாற்றம் வந்திருக்குது. அதனால தான் நான் இதுல வெற்றியுமே அடைஞ்சிருக்கேன் நானு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்ல இறங்கிட்டு வந்து ஃபுல்லா கியூர் ஆகாம பாதியே கியூர் பண்ணிட்டு பாதியிலே போயிடுறாங்க. அதனால என்ன ஒரு யூஸ்னா, பாதி உடம்பு சரியாகி, பாதி உடம்பு சரியாகலன்னா, அது வந்து ரொம்ப ஒரு வருத்தமா தான் இருக்குது. முழுசா உடம்பு சரியானா தான் அதனுடைய நோய் தாக்கம் போனா தான் அவங்க வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நான் யார் சொல்றதையும் எதையுமே காதுல வாங்காம, என்னுடைய தொடர்ந்து நான் ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இதுல எப்படியாவது நம்ம உடம்பு சரி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் யார் சொல்றதையும் காதுல வாங்காம, என்னுடைய பொறுமை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு தான் நான் அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து நான் சொல்ற மாரி அவங்க சொல்ற மாரி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததால தான் இதுல ஒரு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு எனக்கு. நான் வெற்றியும் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கான கால அவகாசம் நம்ம கொடுக்கணும். ஒரு உடம்பு சரியாகணும்னா அதுக்கான கால அவகாசம் கொடுத்தா தான் அதனுடைய வேலை நடக்கும். அதையும் நம்ம இதுல கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. எடுத்த உடனே சரியாயிடுமா? ஏதோ ஒரு செடிய வச்சு மரம் வளர்ந்துருங்கிற கதைலாம் இது கிடையாது. பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும். அது 2மே இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட்ல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நான் யார் சொல்றதையும் காதுல வாங்காம, டாக்டர் சொல்றத மட்டும் நான் ஃபாலோ பண்ணி, அவங்க சொல்ற மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணதால தான், இன்னைக்கு என் உடம்பு நல்லா கியூர் ஆகி வந்திருக்குது. ரொம்ப நிம்மதியா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் தேவி கண்ணன் மேடம் தான். நீங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க. வந்து பயன்பெறுங்கள். நன்றி மேடம்.